தொகுதி சீரமைப்பு தொடர்பான அந்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டத்தை இன்று தாவேக அரசு இன்று கூட்டியுள்ளது. முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. எங்களுடைய கருத்துக்கள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள் இது. நாங்கள் எல்லாருமே எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம். முக்கியமா நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 50 விழுக்காடு எல்லா மாநிலங்களுக்கும் நாங்க எண்ணிக்கை கூட்டுறதுனால இதை ஆதரிக்கலாமேங்கிறது ஒரு பாஜக கருத்து. அந்த கருத்தை ஆமோதிச்சு இன்னைக்கு பல எதிர்கட்சிகள் அந்த நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது, தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாஜக அரசு 50% நீங்க எல்லா மாநிலங்களுக்கும் கூட, அப்ப தமிழ்நாடுக்கு இன்னைக்கு 7.18 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் நமக்கு இது இருக்கு. அந்த விகிதாச்சாரம் குறையாது அப்படின்னா நீங்க ஏத்துக்கலாம்னு சொல்ற மாதிரி அவங்க பாஜக சொல்றாங்க. அதை ஏத்துக்கிட்டு நல்ல விஷயம் தானே சொல்லி சொல்றாங்க, பல எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா, இது எண்ணிக்கை அடிப்படையில் மாத்திரம் கிடையாது. குறிப்பா என்னன்னா, 50 விழுக்காடு அவங்க கூட்டினாலுமே இந்திய அரசியல் சாசன சட்டம் கான்ஸ்டிடியூஷனுடைய 81(2A நினைக்கிற அதன்படி என்னன்னா, சென்சஸ் 2026 சென்சஸ் முடிஞ்ச உடனே அந்த அரசியல் சாசன அந்த சட்டப்படி என்னன்னா, மறுபடியும் நமக்கு ஜனத்தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது 59 இப்ப கொடுத்தாலுமே அது நாளைக்கு 40க்குள்ளதான் வந்துடும் உங்களுக்கு. அதனால நமக்கு என்னன்னா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். பாஜக அரசு இதை திசை திருப்பதற்காண்டி நீங்க எல்லாருக்கும் 50 விழுக்காடு நாங்க கூட்டுறோம் சொல்லி ஏத்துக்கணும்னு சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன், அந்த பவுண்டரிஸ், ஒவ்வொரு தொகுதிய உடைய எல்லைகளை தீர்மானிக்கிறது யாருன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். அது ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு இதுதான். அவங்க என்னன்னா, நாளைக்கு குறிப்பா சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். குறிப்பா அசாம்ல தான் நடந்திருக்கு. அசாம்ல என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் படி தொகுதி சீரமைப்பு அடிப்படையில் அவங்க அங்க சிறுபான்மையினர் இருக்கிற தொகுதியில் எல்லாத்தையும் இன்னைக்கு சிதைச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டா அவங்க சிறுபான்மையினருடைய அங்க அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாம மாதிரி போயிருச்சு. இப்போ அது போன்ற சில இதுவும் நடக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க அதனால இன்னொரு டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வராங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கறாங்க இந்த மசோதால. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் இருக்கிறாங்க? முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க அடிப்படையில் முடிவு எடுப்பாங்க. நாளைக்கு ஒரு சூழ்நிலையில இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எந்த முடிவோட எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது தமிழகத்திற்கு எதிரான முடிவு ஒன்றிய அரசுக்கு சார்ந்த ஒரு இது எடுக்க போறாங்க. இன்னைக்கு 39 எம்பிகளை வச்சுக்கிட்டு காவேரி விஷயமா நம்ம பேச முடியறது இல்ல. நம்முடைய ஜிஎஸ்டி சம்பந்தமா, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி சம்பந்தம் எதுவும் பேச முடியல. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு இவங்க 50 விழுக்காடு மேல கூட்ட போறேன்னு சொல்லிட்டு, ஆனா அரசியல் சாசனப்படி அது குறையும் பொழுது மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்குறதுனால இன்றைய கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டதுன்னா, ஸ்டேட்டஸ்கோ, அதாவது 1975 2001 எடுத்த முடிவு அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணும். 39 இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு எண்ணிக்கை 39 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அது தொடர வேண்டும். அது எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது. அதுக்குண்டான அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அதுதான் நம்ம கொண்டு வரணுங்கிறதா நிலைப்பாடு. நான் ஒரு கருத்தை சொன்னேன். சில எதிர்கட்சிகள் இன்னைக்கு ஒன்றிய அரசு கருத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், அவங்க ஆதரவுள்ள சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் வெளியே பொதுமக்களை சந்தித்தார். மேலும் எம்பிக்கள் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.